கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May all glory be to God's holy name today. 2026 ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி உயிர்த்த ஞாயிறு. Today is 26th, the month of April, the year 2026. Today is Easter Sunday, the 5th Sunday morning. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் In the name of our Lord Jesus Christ, உமக்காக பிழைக்க கிருபை செய்வீராக. let us live for the sake of your name. ஆமென், ஆமென், ஆமென். Amen, amen, amen. கலாத்தியர் 2:20. The book of Galatians chapter 2 verse 20. கிறிஸ்துவுடனே சிலுவையிலே அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். I have been crucified with Christ, and I no longer live, but Christ lives in me. The life I now live in the body I live by faith in the Son of God who loved me and gave himself for me. இந்த உயிர்த்தெழுதலை நினைவு கூறும் நாளிலே, In this Easter Sunday morning, உயிர்த்தெழுதலை நினைவு கூறுகிற நாளிலே, in this resurrection day, நினைவு கூறுகிற நாளிலே, on the day of remembering Jesus' resurrection, சிந்தித்து ஆராய்ந்து உன்னத நிலைக்காக வாழ்வோம். let us think, examine and live for the sake of an honored state. முதலாவது குறிப்பு, As my first point, மறந்து விடாதே. do not forget, சிலுவையில் அறையப்பட்டோம், பழைய பாவ வாழ்க்கைக்கு மறித்து விட்டோம், நான் என்றது இறந்து விட்டது. we were crucified, we died to our old sinful state, I has died. இரண்டாவது குறிப்பு, As my second point, புதிய நிலையில் வாழ்கிறோம். I live in a new state. சுயநலம் இனி வாழ்வை வழி நடத்தாது. Selfishness will not lead my life. மூன்றாவது குறிப்பு, As my third point, எனக்குள் மேசியா வாழ்கிறார். Jesus the Messiah is living in me. மேலோட்டமாக அல்ல, முழுமையாக வாழ்கின்றார். He is fully in my life. நாலாவது குறிப்பு, As my fourth point, உண்மை தன்மையும் உறுதியும். truthfulness and assurance. தேவ விசுவாசத்தினால் வாழ்கின்றோம். We live because of our divine faith. அன்பே நம் வாழ்வின் இயக்கு சக்தியாய் மாறுகின்றது. It is love that becomes a driving force in our lives. உன்னத நிலைக்காக வாழ்வோம். Let us live for the truthfulness. இயேசுவின் நாமத்தினால் The name of our Lord Jesus இந்த Christ. வார்த்தைகளை தொடர்ந்து நாங்கள் தியானித்து அந்த வெளிச்சத்தில் எங்களை ஆராய்ந்து உன்னத நிலையிலே வாழ கிருபை செய்வீராக. Let us meditate your word and live for your divine life. நான் சுயநலம் இன்னுமாக சுயநலத்தை விட்டு அன்பினாலே நிறைந்து வாழ்வோம். Let us live our lives with love and let us avoid selfishness. இயேசுவின் In நாமம். the name of our Lord Jesus Christ. ஆமென், ஆமென், ஆமென். Amen, amen, amen. இனிய உயிர்த்தெழுதல் வாழ்த்துக்கள். Easter Sunday, இனிய உயிர்த்தெழுதல் வாழ்த்துக்கள். Resurrection Day. இனிய உயிர்த்தெழுதல் வாழ்த்துக்கள். Wishing a resurrection day for everyone. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். May God bless you abundantly.